மரம் வெட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை உத்தரவை ஐதராபாத் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்வலர்கள் வரவேற்றனர். ஐதராபாத் கஞ்சா கச்சுப்பவலி கிராமத்தில் 400 ஏக்கர் நிலத்தை ஏலமிடுவதற்கான மாநில அரசின் முடிவை எதிர்த்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் வியாழக்கிழமை அந்த நிலத்தில் உள்ள மரங்கள் வெட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததாக செய்திகள் வந்தன. இந்த விவகாரம் குறித்து வந்த தகவல் கிடைத்ததும் மாணவர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குழுக்களாக கூடி உச்சநீதிமன்ற உத்தரவை கொண்டாடினர். மாணவர்கள் தங்கள் கரத்தை வெற்றி காட்சியாக மாற்றியபடி மேலதாளத்துக்கு ஏற்ப நடனமாடினர். பல்கலைக்கழக வளாகத்தில் காட்டெடுப்பை உடனடியாக நிறுத்த கோரி மார்ச் 31 தொடங்கிய உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் வியாழக்கிழமை மாலையில் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். முன்னதாக கிட்டத்தட்ட 200 பேர் கொண்ட போராட்டக்காரர்கள் கொட்டும் மழையும் பொருட்படுத்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தனர். உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்த பிறகு மரங்களின் மூடிய பகுதிக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவை மதிப்பிடுவதாக UOH இன் சில ஆதாரங்களுடன் சேர்ந்து அந்த இடத்தை பார்வையிடுமாறு உச்சநீதிமன்றம் பதிவாளர்களுக்கு உத்தரவிட்டது.